மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த 2ஆம் மாதத்திலே நம்மை கிருபையாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த 3ஆம் வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே அவர் கிருபை தான். அவர் கிருபை தான். அவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவர். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவர். நம் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிவதற்காக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று சொல்லுவர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். கர்த்தரை நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே ஆராதிக்கின்றோம், கிறிஸ்துவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். கரங்களை வைத்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, உம்முடைய மகனாக எங்களை தேர்ந்து கொண்டீர் ஆண்டவர். அப்பா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாங்கள் பிழைக்க முடியாது, மறுபடியும் எங்களுக்கு பிறக்க வைத்த ஆண்டவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது. எங்கள் கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீ இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய இயலாதப்பா. ஒரு ரபரி கரபா ரபா சந்தரா லபா கரபா. ஹல்லேலூயா. மகனாக பிறந்து அடிபடி பிறக்க வைத்தி, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி
வீரரே, ஐயா மங்காத பிரகாசரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Thank you, Lord. அப்பா, மகிமைக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே. அப்பா, உம்முடைய வல்லமை தெரிந்து கொள்ள முடியாது, உம்முடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா, நாளை ஆவி ஆண்டவரே, நீர் மகிமைப்பட முடியாது, என்னில் நீர் மகிமைப்பட முடியாது தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நிகரபா சந்தரபா ரிலிகரபா கரபா. ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும் கைலமயம் கலனும், ஸ்தோத்திரமும் கனமும் கைலமயம் கலனும், மாற்றிமையும்
சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு இணையானது ஒன்றுமில்லை. அன்புக்கு ஆழம், உயரம், நீளம், அகலம் அளவில்லாதது அன்பு. அன்பில்லாதவர்கள் வெண்கலம் போல இருக்கார்கள் என்ற வேதம் வார்த்தையின்படி அவரில் அன்பு கூறும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சமூகத்தில். அப்பா, உண்மையே நான் நேசிக்கிற ஆண்டவரே, உண்மையின் அன்பிலே நான் நிலைத்திருக்க முடியாது. என்னை நான் நேசிப்பது போல பிறையும் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறாரோ எல்லா நன்மைகளும் நம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றித்தார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காட்சி. நம்முடைய பெத்தேல் ஆசீர்வாத சபையின் வாக்குத்தத்தமான சங்கீதங்களின் புத்தகம் 110 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவராய் இருப்பார்கள். மனப்பூர்வமும் என்றா அதுக்கு என்னென்னா, மனப்பூர்வம் என்ன, அந்த மனதில் அழுக்கு, அந்த மனதில் எந்த ஒரு கரை திரை இல்லாதபடி, எந்த ஒரு மனதில் அந்த இருதயத்தில் இருதயத்தை இருதயத்தில் உள்ளதான் மனம் இருக்குது. அந்த மனதிலே எந்த ஒரு காரியங்களும் இல்லாதபடி, ஆண்டவர் விரோதமான காரியங்கள் இல்லாதபடி பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும். விடிய காலத்து கர்ப்பத்தில் அந்த பனி, இன்னும் கூட பார்த்துருப்பீங்க, பனி அப்படியே மூடிட்டு இருந்தது. நாங்கள் எழுந்துச்சு பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல, அவ்வளோ பனி. அந்த பனியை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம். அந்த கண்களில் அந்த பனியை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம். அப்படி ஒரு அந்த பனியினால் அப்படி ஒரு சமாதானமாக இருந்தது. அந்த எப்படி சொல்கிறது, அது சயின்டிஃபாக பார்க்கும்போது அது நமக்கு அந்த விடிய காலத்து பனி என்பது நம் உடல் ரீதியாக ரொம்ப நல்லது. சில பேர் பனியில் போகாதீங்க, பனி ஒத்து வராதுலாம் சொல்லுவாங்க. நெவர். அது நேச்சுரல். அந்த பனி நமக்கு உடலுக்கு போகும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வரும். எப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படியே குளிர் இருந்தால் கூட அந்த பனி நம்ம மேலே படும்போது சரீரத்தில் ஒரு மாறுபாடு, ஒரு மறுரூபம் உண்டாகும். அதான் பனிக்கு சமானமாய் கர்ப்பத்தில் பிறக்கும், பனிக்கு சமம் உடைய செவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அப்போது அந்த பனி என்பது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம். நேற்று தினத்தில் கூட பரிசுத்தத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்த்தோம். சகோதரி சுமதி சிஸ்டர் வீட்டில் குடும்ப ஆசிரியர் ஜபத்தில் பரிசுத்தம் ஒவ்வொருக்கும் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். அன்புன்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. அன்பு அப்படின்னா, அன்பது ஆங்கிலத்தில் என்ன, லவ். அந்த லவ் இச்சையில் கொண்டு போகக்கூடாது. ஆவின் கனி இச்சை அடக்கம் இருக்குது. நல்ல கொஞ்சம் ஆவின் கனியில் இச்சை அடக்கமும் இருக்குது. இச்சைக்கு கொண்டு போகக்கூடாது. அன்பு அந்த பனிக்கு சமானமாய் அந்த அன்பு நம்ம மனதிலே
நிறைந்திருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருக்கணும். அன்பு நிறைந்திருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த வாக்குத்தத்தின்படி நமக்கு கர்த்தர் நமக்கு பராக்கிரமசாலியாய் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் நமக்கு அவரை கொடுக்கிறவர், வாக்கு செய்கிறவர். இந்த வாக்குத்தத்தின்படி 3 கேரக்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது கேரக்டர் தான் பார்க்குறோம். 2வது கேரக்டர் இன்னும் நம்ம உள்ளே போகலை. இதெல்லாம் முடித்தாதான் நமக்கு அந்த ஆளுகை, கர்த்தரின் ஆளுகையில் நம் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரின் ஆதரவில் நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் சுதந்திரமாய் அடைய முடியாது. நாம் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, முதல் கேரக்டர் எதனை பற்றி நான் பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டோட கேரக்டர். முதல் கேரக்டர் என்ன கேரக்டர்? 3 கேரக்டர் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதை ஞாபகம் வச்ச ஒன்று. இதெல்லாம் அப்படியே நீங்கள் நான் வாக்குத்தத்த வசனம் நம்ம தியானிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அவர் டீச்சராக இருக்கார், கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர், நியாயாதிபதியாக இருக்கார். இந்த 3 கேரக்டர் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னும் ஒரு கேரக்டர், இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. டீச்சர் 2 பேரும் சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி கூட பிள்ளைகளுடைய படிப்பு 10th +1 +2 அது படித்தா தான் அதில் பாஸ் ஆக முடியும். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அது கேட்டால் நித்தியத்துக்கு போக முடியும். கரங்களை தட்டுவோமா? நித்திய ராஜ்யத்துக்கு பங்குடையாக இருக்க முடியும். உலகத்துக்கு காரியங்களில் படிப்புன்றது டீச்சர் என்ன சொல்கிறான் கேட்டால் தான் நம்ம பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். அப்போ ஆண்டவராய் கிறிஸ்து ஆசிரியர் நமக்கு சொல்கிற காரியங்களை கீழ்ப்படிந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அதனால் இந்த வாக்குத்தத்தம் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் சில காரியங்கள் நமக்கு என்னவா இருக்கும்? கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க. பயப்படாத உன்னோடனே கொடுக்குறேன். ஆண்ட வார்த்தையை நம்ம ருசி பார்க்க மனதில் என்ன வந்துடும்? பயம் இருக்காது. என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். பரீட்சையில் படிச்சுட்டா பாஸ் ஆகிடுவேன்னு தைரியம் வரும். அது ஆண்ட வார்த்தை கேட்ட உடனே தைரியம் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் இந்த ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசிரியர். அவர் சொல்கிற வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் பாவங்கள் நிரம்பின பின்பு தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இந்த ஜனங்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வழிந்து போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவரை இந்த உலகிற்கு அனுப்பி தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். நம்ம யாரு? மீட்கப்பட்டவர்கள். நான் நேற்று கூட சொன்னேன், நம்ம எல்லாம் மீட்கப்பட்டவர்கள். நம்மளெல்லாம் என்ன பிரித்தெடுத்தாச்சு. அது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிரித்தெடுத்துறாங்க. நம்ம எல்லோரும் தேவ பிள்ளைகள். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே செய்ய நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவர் கீழ்ப்படிதலே அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை கொஞ்சம் அழகாமல் பார்த்துக்குமா. அழுதான் அந்த இதில் போவோம். கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு என்ன தேவையோ அது கொடுங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோமானால் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, உபாகத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஆகையால் கர்த்தர் என்ன சிஸ்டர் ரொம்ப லேட்டாக நீங்கள் எடுக்கிறது? உபாகமம் புத்தகம் 11 சொல்கிறேன். மைக்கில் படிங்க, மைக்கில் படிங்க, மைக்கில் படிங்க, மைக்கில் படிங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும். என்னம்மா அவர் பிதாக்களுக்கு என்ன சொன்னாரு? பாலும் தேன் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் எதற்காக அந்த காரியத்தை செய்தார் சொன்னா, அடிமைத்தனம். அடிமையில் எகிப்திலே ஆலோட்டிகளாய் தங்களுக்கு அநியாயம் நடப்பதை அவர்கள் கண்டும் காணாதவர்களாக இருந்ததினால் பிதாவை தேவனுக்கு அவர்கள் மேல் ஒரு இரக்கம், அவள் மேல் ஒரு இரக்கம். எகிப்து என்பதே ஒரு அடிமைத்தனம். அந்த எகிப்திலே இந்த என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் கடினமாக உழைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களே அப்படின்னு அவங்க மேல் இரக்கம் வைத்து அந்த எகிப்து தேசத்திற்கு எத்தனை பேர் போகிறாங்க? 70 பேர். தைரியமாக சொல்லுங்கள், 70 பேர் தான் போகிறாங்க. யாக்கோபின் சந்ததியாக 70 பேர் தான் எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவ்வளவு வம்சங்களை பெருக பண்ணி எகிப்தே தாங்கக்கூடாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? பெருக பண்ணார். ஏன், எதுக்கு பெருக பண்ணினார்? வாக்கு தத்துவம். அதை நினைவு கூறுங்க. அவர் சொன்ன வாக்கு தத்துவம். ஆபிரகாம் சொன்னார், இந்த ஆராதனை தொடக்கத்திலே நான் அந்த காரியத்தை சொன்னேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆக்கிற முற்பதாக்களின் தேவன். அவர்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அப்படியே ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் 2 சந்ததியார் பிறப்பார்கள். யாக்கோபுக்கு நான் உன்னை சொன்னது செய்யும் அளவோ உன்னை கைவிட மாட்டேன். யாக்கோபிடத்திலிருந்து தான் சந்ததிகள் வளர தொடங்குச்சு. அந்த சந்ததிகள் தான் அப்படியே எங்கே போகிறாங்க? எகிப்து போகிறாங்க. 70 பேராக போகிறாங்க. இதிலே பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 10:22. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்தில் நட்சத்திரங்களை போல கர்த்தர் உன்னை திரட்சியில வானத்தின் நட்சத்திரங்கள் போல ஆக்கினார். கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படி நிறைவேற்றினார். அவங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை அவங்க அப்படி உரிமை பாராட்டுறாங்க. உபாகம் புத்தகம் வரைக்கும் அவங்களுக்கு மோசே கொண்டு வர்றாரு. தேவன் என்னென்ன கட்டளையிட்டாரோ அந்த ஜனங்களுக்கு அந்த கட்டளை, கற்பனை, நியாயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து கொண்டு வர்றாரு. சில ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் கோபம் மூட்டினார்கள். அவங்க எங்கே அழிந்தாங்க? வனாந்தத்தில் அழிந்து போனாங்க. ஒரு சாபம் கொடுத்தாரு, உங்கள் சந்ததியில் 20 பேர் மேலே இருக்கிறவங்க அந்த தேசத்தை காண முடியாது. காரணம் என்னவென்றால் முறுமுறுப்பு, எல்லா காத்தும் முறுமுறுப்பு. மோசையும் கோபம் ஓட்டினாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கொடுத்த கோபத்தினாலே அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னதுனால என்ன பண்ணிட்டாரு? அடிச்சாரு. ஒரே ஒரு தவறு தான் பண்ணார் மோசே. அதனால் என்னாச்சு? காணா உள்ளே போகல. நீ பாப்ப, உள்ளே போக முடியாது. நீ பாப்பப்பா மோசே, அது கண்ணார பாப்ப, ஆனால் அது நீ உள்ளே போக முடியாது. நீ உன் சகோதரனும் ஆரோனும் உள்ளே போக முடியாது. ஆரோன் என்ன பண்ணார்?
ஆரன் செய்த ஒரு பாவம், கன்றுக்குட்டியை உருவாக்கினார். எகிப்திலேருந்து அவங்க கொள்ளையாடி வந்த, அவங்க சம்பாதித்ததில்ல, கொள்ளையாடி வந்த அந்த தங்கத்தை கன்றுக்குட்டி உருவாக்கினாங்க. பாவத்தை வந்து அவங்க பாவத்தின் பாவம் செய்ய கன்றுக்குட்டி உருவாக்கினாங்க. அதனால் ஆரோனை கூட அந்த பரம கானானுக்கு கொண்டு போல. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும். அதை நினைவு கூர்ந்து அதை அப்படி நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் வார்த்தை ஒன்றாகிலும் கீழே விழாது. ஆண்டவர் ஏசாயா 55 அழகாக சொல்கிறாரு, என் வாய்ந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக எழுத்து திரும்பாமல் அதை நான் அனுப்பின காரியம் வாங்கும்படி வாய்க்கும். அதனால் அவர் வார்த்தை, அந்த வார்த்தையை எப்பொழுதும் நம்ம அவர் வசனத்தை, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்போதும் நம்ம இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடிக்கு நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. மனுஷன் வீணான வார்த்தையெல்லாம் எங்கே கொண்டு வருவார் ஆண்டவர்? வீணான வார்த்தை எங்கே கொண்டு வர்றாரு? நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். வீணான வார்த்தைகள் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். அப்போ வசனத்தில் எவ்வளோ நம்ம வசனத்தை ருசி பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ இதயத்தில் பதித்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு நாம் படித்து கொண்டு, வசனத்தினாலே யாரை மேற்கொண்டார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். அவருடைய வசனத்தினால் பிசாசை ஜெயித்தார்கள். அப்போ வசனம் நம்மகிட்ட இருந்துட்டாலே போதும், எல்லாவற்றையும் ஜெயித்துடலாம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்படி மகிமைப்படுத்தணும்? ஸ்தோத்திர பலியினாலே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ வசனம் மிருகத்தில் எவ்வளோ நிறைவாக இருக்கிறதோ, அஞ்ஞானிகள் பேசுவது போல நாம் பேச மாட்டோம். எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை கண்டு நாம் செய்ய முடியாது. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நேற்று தினத்தில் கூட அன்பு மகள் நிவேதாவுக்கு அவங்க வீட்டார் வந்து அந்த கற்பத்தி கனிக்காக சீமந்தங்கள் காரியம் செய்தாங்க. அதே போல் அன்பு மகள் தங்கச்சி கூட நேற்றுக்கு தான் அந்த சீமந்த காரியங்கள் நான் ஜெபம் பண்ணேன். எதை செய்தால் கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நேற்று எங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் கடந்து சென்றோம். டைம் 8:45 ஆகிப்போச்சு, 8:45 ஆகிப்போச்சு. அந்த ஜனங்கள் அப்படியே இருந்தாங்க. அவர் வீட்டார் அனைவரும் ஐயா வந்து ஜெபம் பண்ண பிறகு தான் அந்த காத்து செய்யணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு 8:45 ஆகிடுது. இங்கேருந்து கிளம்பும்போது 8:45 ஆகிடுது. அதுக்கு மேலே அவங்க சாப்பிட்டு கிளம்பணும். அந்த ஜனங்கள் அப்படியே அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. காரணம் என்னவென்றால், எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று அவள் அறிந்திருக்கிறார்கள். அன்பு மகள் சுபேதா, பேர் என்னம்மா? சுஷ்மிதா. அவங்க என்னை ஏற்கனவே ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் புதுசாக நம்பர் அவங்கள்ட்ட நான் சேவ் பண்ணலை. 2-3 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் புதுசாக வந்த நம்பரே நான் எடுக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால், காலர் ஐடியில் வரும். ஐடியில் வந்தால் கூட வேறு நேம் வந்தால், எனக்கு வித்தியாசமான நேம் வந்தால் எடுக்க மாட்டேன். நார்த் இந்தியன் நேமு இது மாதிரி வந்தால், இந்த பேங்க் லோனு மற்றபடி எல்லா காரியமும் அதில் வர்றதுனால எனக்கு ஒரு பயம். சரி, ஏதாவது நமக்கு பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்களோ. கர்த்தர் வார்த்தை நேர்ந்துருக்குது. இருந்தாலும் பிசாசுக்கும் என்ன தெரியும்? வசனம் தெரியும். பிசாசுக்கும் வசனம் தெரியும். வசனத்தின் மூலமாக நம்மளை ஏதாவது சொல்லி நம்ம இது ஆயத்தப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் புது நம்பர் வந்தால் எடுக்க மாட்டேன். அன்பு மகளுக்கு ஒரு வருத்தம், ஐயா ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லி ஆனால் மெசேஜ் அனுப்புனாங்க. மெசேஜ் அனுப்பினோடனே அவளுக்கு ஒரு வார்த்தை செய்தி சொல்லி, சபையாரும் உங்களை ப்ரேயர் பண்ணுறோமா,
வர முடியாத சூழ்நிலைமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்களுக்கு கூட ஒரு சமாதானம் உண்டாயிருக்க நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னவென்றால், எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்ய நம்ம என்ன பண்ணோம், நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். எதை செய்தாலும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன். யார் சொல்றதுன்னா ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை அப்படியே நம்ம கிரகித்து கொள்ள வேண்டும், பிடித்து உள்ள அனுப்ப தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வார்த்தை ஒன்றால் கீழே விடவில்லை என்று எழுதியிருக்கிறது. என் வசனத்தை நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன், நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ அவரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ண முடியாத அதிசயம் கொடுப்பு செய்வேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உன் மறு உத்தரவு நான் கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். அப்போ வசனத்தினாலே நான் ஒரு இடத்தை பேசும்போது உடனே நம்ம பதில் கொடுக்கிற தேவன். பாருங்க இந்த வசனத்தை, ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவள் ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் பிள்ளைகளின் நாட்களும் பூமியில் வானம் இருக்கிற நாட்களை போல அநேகமாக இருக்கும், கொஞ்சமா இருக்காது. அவங்கள ஆயுசை கேட்டார்கள், நீரோ தீர்க்காயுசை கொடுத்தீர். தீர்க்காயுசு நம்மளை விட சின்ன வயது உள்ளவங்க மரித்து போகிறாங்க. வேதனை தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? கிருபை கொடுத்துருக்காரு. அவங்கள ஆயுசை கேட்டார்கள், நான் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன். காரணம்னா வசனம், வார்த்தை. பலவீனம் வந்தாட்ட விட பயப்படாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க வாயில. என் கிருபை உனக்கு போதும் சொன்னீரப்பா, எழுதி வச்சிருக்கிறே. என் பலவீனத்தை பலம் பூர்ணமாக விளங்கட்ட ஆண்டவரை. ஐயா ஒரு வாரமாக பயங்கர பலவீனம் சொன்னார் என்கிட்ட. திடீர்னு ஃபோன் பண்ணோடனே கார்த்திக் ஃபோன் பண்ணாப்புல, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே ப்ரேயர் பண்ணேன். ஒரே ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட உடனே ஐயாவுக்கு பலனை கொடுத்தார் ஆண்டவர். ஜெபம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஜெபத்தினாலே நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போது நமக்கு ஆயுஷ்நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்னவர், அப்போ அவருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும்? நமக்கு மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் பிள்ளைகளின் நாட்களும், உங்கள் நாட்களும் பிள்ளைகளின் நாட்களும், பிள்ளைன்னு கூட சொல், பிள்ளைகள் நாட்களும். அப்போ தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ஆயுஷ் நாட்களை ஆசீர்வதிக்கிறார். வசனம், வார்த்தை, ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், பாருங்க எழுதியிருக்கிறத நம்ம போதிப்போம், அதை தான் தியானிப்போம். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை, நீங்கள் என் வார்த்தைகளை, ஆண்டோட வார்த்தைகளை, யாரு அவர் டீச்சர். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஆசிரியர். அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்ம பெற்றுக்கொண்டு இருதய பலகையில் அது எழுதி கொண்டு ஒவ்வொரு முறையும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை உபயோகப்படுத்தணும். ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறப்பா, பலவீனம் வரும்போது என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் வார்த்தை, உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும். ஆனால் பலவீனம் என்னை ஒன்றும் செய்யாத ஆண்டவரே, என்னை பலத்தை அடைக்கட்டி, நீரே என் பலன் ஆண்டவரே, நீரே என் பலன். நீ எனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவீங்கப்பா, என் சுகத்தை கொடுங்க, உன் சத்தியத்தை நீ வெளிப்படுத்துறீர்கள் கர்த்தாவே. வசனம்தான். அந்த வசனத்தை எப்படி நம்ம உரிமை பாராட்டும் போது, நீங்கள் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலும் உங்கள் பதித்து, எப்படி நம்ம எப்படி பண்ணோமா? பதித்துனா என்ன சொல்லுப்பா? பிரிண்டர் பண்ணணும், பிரிண்டர் பதிக்கணும், பிரிண்ட் பண்ணணும். அப்படியே பதிந்தாச்சு. பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, அந்த பாடம் பதிந்தா தான் எக்ஸாம் எழுத முடியும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் உனக்கு நம்ம அதாவது இலக்கியமாக நான் பேசலை, நான் புரியுற பாஷை சுத்த தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் பதித்து எழுதின பிரகாரம் தான் படிக்கிறேன். பதித்துன்றது பதிக்கப்படணும், அப்படியே உள்ள பதித்துனா அப்படியே அதை பிரிண்ட் ஆகணும், அப்படியே அதை வெளியே போகக்கூடாது. இதயத்தில் பதிச்சு தான், அதை வச்சு தான் நம்மளுக்கு எக்ஸாமே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆத்துமாவில் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தான் பாருங்க, கலர் கலராக கயிறு கட்டின்னு இருக்கானுங்க. அந்த கொடிக்கத்த மாதிரி கையில் கயிறு கட்டின்றானுங்க. விக்கிரகத்தின் அடையாளத்தினால கையில் கட்டின்னு இருக்காங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம நியூஸ்லாம் பார்க்கும்போது பெரிய பட்டை போடுறப்பாங்க, கை நிறைய கயிறு எதுக்கு அது கட்டப்பட்டிருக்கானுங்க, அவ்வளோதான். நம்ம பதித்து ஆண்டு வசனம் பதித்து கொண்டு இருக்கோம். அவனுக்கு கயிறை கட்டி கொண்டு இருக்கான். நம்ம வசனத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிற பாருங்க, உங்கள் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி. அப்போ பதித்தான என்ன அர்த்தம்னா, வசனம் நீங்கள் அப்படியே பார்க்க முடியும், அடையாளமாக பார்க்க முடியாது. பதிச்சுட்டாலே உங்கள் கைகளை ஒன்றும் இல்லை, நம்ம கையில் கட்டல, எதுவும் கட்டல, ஆனால் அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த அந்த வசனத்தின் அடையாளங்களுக்கு தோணும், தெரியும். அதான் நமக்கு அடையாளம். அந்த ஆத்மாவில் அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கை அடையாளம் அல்ல, வார்த்தை தான் அடையாளம். அப்போ பதிக்கும் போதே அதை நம்ம கைகளில் பெற்றுக்கொண்டோம். வெறும் கரம்தான், ஆனால் இதில் வசனத்தினால் நிறைந்திருக்கிற கரம். இதில் பதித்து அந்த வசனத்தை பதித்து கையில் மேல் அடையாளமாக கட்டி அதை நம்ம எதான் அந்நிய கண்கள் இல்லை, நம்ம சொந்த கண்களை காண்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ நம்ம சொந்த கண்களால் ஒன்றுமே இல்லை, கையில் எதுவுமே இல்லை நம்ம கையில். ஆனால் கர்த்தர் வசனம் அடையாளமாக இருக்குது. அந்த அடையாளமாக இருக்குது. நம்மளை பார்த்தவொடனே தேவ பிள்ளையை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன டிஸ்டர்பன்ஸ் வருதா, இயேசுவின் நாமத்தினால் உன்னை அர்த்தம் பண்ணுகிறேன். இதான் நம்மளுக்கு அடையாளம், இதான் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் என்ன கேட்டாங்க, அடையாளத்தை கேட்டாங்க. என்ன அடையாளம்னா, கண்ணில் மனுஷீகமாக யோசனை பண்ணி திங்க் பண்ணி அந்த அடையாளத்தை கேட்டாங்க. அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, இது வணங்கா கழுத்துல ஜனங்க, அவ்வளோதான். இது 20 வயதுக்கு மேற்பட்டவங்க அது போக முடியாதுப்பா கானான் தேசத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட சொன்னா. யோசுவா கரெக்டாக நடத்தி கொண்டு வராரு. ஆண்டவர் வசனத்தை சொல்லி 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 அந்த ஜனங்களை மீட்பாக கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை கொடுப்பார், கீழ்ப்படிங்க. எல்லாத்தையும் அவர் தான் பிரித்து பிரித்து கொடுக்குறார். மோசே ஆசீர்வதிக்கிறார், யோசுவா அதை பிரித்து கொடுக்கிறார். பிரித்து கொடுத்த உடனே கடைசி அதிகாரத்தில் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் தான். அப்போது நானும் வீட்டார் வேண்டால் கர்த்தரை செய்ப்போம். இது எது குறிக்கிறதா, ஆண்டவரை வந்து அது அது கன்ஃபர்மேஷன், உரிமை பாராட்டுறாங்க. எந்த விஷயம் எந்த காலத்திலும் ஆண்டு விட்டு நாங்கள் விலக மாட்டோம், நானும் என் வீட்டார் வேண்டால். அங்கே பாருங்கள், இந்த வார்த்தை அதுதான். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதா கொடுப்பேன் என்று அவர்கள் ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களோ உங்கள் பிள்ளைகள் நாட்களோ பூமியின் வானம் இருக்கிற நாட்களை போல அநேகமாக இருக்கும். ஆயுசு நாட்கள் 70 தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆயுசு நாட்கள் 70. அப்போ 900, 800, 700, 600 அப்படி இறங்கி வந்தது. மோசே காலத்துலேருந்து என்ன ஆகிட்டார், அந்த ஆயுசு நாட்களில் 120 ஆகிட்டார், 120. அதுக்கப்புறம் படிப்படியாக செய்கைக்கு தக்கதாக படிப்படியாக பைபிள் என்ன படி ஆயுசு நாட்கள் 70, வெள்ளத்தின் மிகுதியா 80. அந்த 10 வருஷம் நம்ம கொடுக்குறாருன்னா கிருபை.
ஆனால் அந்த 10 வருஷத்தில் நமக்கு என்ன உண்டு? சஞ்சலம், தவிப்பு. பேர பிள்ளைங்களா சாகக்கூடாதா? இது இன்னும் கூட உயிரோடு இருக்குது. பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, பேர பிள்ளைங்க கேட்பாங்க. தவறு நினச்சிக்காதீங்க. நாட்டில் நடக்குது. அவருக்கு நமக்கு தெரியும், அவங்க நமக்கு கிரீடமாக இருக்காங்க. முதியவர்கள் நமக்கு சத்தியம், வசனம். அஞ்ஞானிகளுக்கு இது புரியாது. பேர பிள்ளைங்க, சில பேர பிள்ளைங்க, எல்லாம் பேர பிள்ளைங்க சொல்ல, சில பேர பிள்ளைங்க இதுங்களை கொண்டு போய் எங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறது தானே இன்றைக்கும் நடக்குது. அல்லேலூயா. முதியவர்கள் நம் கிரீடமாக இருக்காங்க. ஆனால் அவங்களும் கரெக்டாக அந்த 10 வருஷம் கொடுக்குறாங்கன்னா வேதாகமத்தை தரித்திருக்கணும், சபையில் தரித்திருக்கணும், ஆண்டு வருகைக்கு ஆயத்தப்படணும், பலர் ஆயத்தப்படுத்தணும். அன்னாள் 84 வயதிலோ ஆலயத்தில் தரித்திருந்தால். ஆண்ட விரோதமாக எது எழும்பினாலும் நம்ம போய் முன்னால் நிற்கக்கூடாது. அது குடும்பத்தில் யாராக இருந்தாலும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, சீஷருங்க அப்பா அவர் உபதேசத்துக்கு கொண்டு போது, பதகரே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சகோதரர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். யார்? நீங்கள் தான் என் தாயும் என் சகோதரமாக இருக்கிறீர்கள். இந்த சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் யாரும் போக முடியாது. அப்போது நம் பாசத்துக்கு வேணும், இடம் கொடுக்கணும். ஆண்டவரே சொல்கிறாரு, மரியாள் பெற்றெடுத்தாங்க, மரியாள் அவர் சுமந்து பெற்றெடுத்தாங்க. அந்த மரியாளுக்கு என்ன பேர் சொன்னார்? பேர் சொல்ல, ஸ்ரீயே ஸ்ரீயே உனக்கு எனக்கு என்ன. 12 வயதில் கூட நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியம் நான் செய்ய உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அப்போது அந்த பந்தம், பாசம் என்பது ஆண்டவர் என்ற விஷயத்தில் வரும்போது அது ஒன்றுமே இல்லை. என் நாமத்தை இந்த எழுதிருக்கீங்க, அதை நான் திரும்ப கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை விட நீ யாரை நேசித்தாலும் நீ எனக்கு உகந்தவன் அல்ல. தன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ண சொல்றாரு? கனம் பண்ணு, கனம் பண்ணு. ஆனால் என்னை விட அவங்கள நேசிக்காத, என்னை விட அவங்களை நேசிக்காத, நேசமாக இரு. ஆனால் நான் தான் உனக்கு முதல், நான் தான் உனக்கு எல்லாமே. கனம் பண்ணு. மனுஷன் தனிப்பாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றத்துணை உண்டாக்குன்னு சொன்னார். அந்த ஏற்றத்துணை கொடுத்து ஆண்டவர் கொடுத்த ஏற்றத்துணைன்னு சொல்லி அவங்கள சமாதானத்தோடு இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை ஆண்டவர் வார்த்தை. ஏன்னா குச்ச குறைச்ச வந்தவுடனே ஆண்டவர் நாம தூஷிக்கப்படக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக எல்லா குடும்பத்தையும் நான் கிறிஸ்துவ குடும்பத்தையும் நடக்குது. இதெல்லாம் பிரிவினைகள், மார்க்க பந்தங்கள், கோபாக்கினைகள், எவ்வளோ காரியம் நடக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நாமத்துக்கென்று எல்லாவற்றையும் நான் பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும், எல்லாவற்றையும் அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சுயநலத்துக்கு இடமே இல்லை. சுயநலமாய் வாழ்ந்தால் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சுயநலம் என்பது தான், தனக்கு, நான் அப்படின்னா ஒரு அஞ்ஞானிகள் தான் உலகத்துக்காரன்னு சொன்னான். நாம் சொன்னால் தான் உதறி ஒட்டும், நான் சொன்னால் ஒட்டாது. அப்போது எல்லாவற்றையும் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அவங்க என்ன பண்ணாங்க? அனுபவித்தாங்க எல்லாவற்றையும். பிரியமானவர்களே, எப்போ நமக்கு சுயநலம் வந்துட்டாலே ஆண்டவர் நம்ம ஆயுசு நாட்டில் கை வச்சுருவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னார், ஆயுசு நாட்கள் என்பது பலத்தின் மிகுதால் என்பது. அந்த பலத்தில் நீங்கள் என் நாமத்தை மகிமைப்படுத்த அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 10 வருடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கிருபை, கிருபை. அந்த 10 வயது வந்துட்டாலே இன்னொன்று சொல்லுவாங்க, 80 கிருபை. 40 வயதுனாலே என்ன கொண்டாடுவாங்க?
அது நமக்கு இல்லை, அவங்களுக்கு தான். ஆனால் நம்ம அதை எடுத்துக்கூடாது. அந்த குணத்துக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம் தெரியும். ஏன்னா ஆண்டு வசனம் நமக்கு எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது. ஆண்டு ராஜ்யத்தில் அந்த வசனத்தை எடுங்க. 22 வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21:8 வாசிங்க சிஸ்டர். 6லேருந்து வாசிங்க. 6, 7, 8 வாசிங்க. ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷங்களா? 6, 21, 6, 7, 8. அன்றியும் அவர் என்னை நோக்கி, யாரை நோக்கி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு யோவானை நோக்கி. அப்போ இயேசு வந்து யோவானுக்கு சொல்லி வெளிப்படுத்துறாரு. தன்னை வசனத்தினாலே எதில் வெளிப்படுத்துறாரு? வசனத்தினாலே வெளிப்படுத்துறாரு. அன்றியோ அவர் என்னை நோக்கி, ஆயிற்றுனா முடிந்தது, முடிந்தது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றி இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஜீவ தண்ணீர். என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர் கொடுப்பேன். எதுக்கு? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கப்பா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பிரியமானவர்களே, அன்றியும் அவரை நோக்கி ஆயிட்டு முடிந்ததுப்பா. நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாக கொடுக்கிறேன். அடுத்த வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பழைய ஏற்பாட்டில் ஏன் இந்த வசனத்தை தேவன் கொடுக்கல? அந்த ஜனங்கள் எப்போதும் தனக்கு குறித்தானதுகளே திங்க் பண்ணி ஓடினாங்க. சொல்லுவாங்க, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அது சொன்ன மறுநாளிலே பின்மாற்றத்தில் போயிடுவாங்க, இச்சிப்பாங்க. எகிப்தில் இருந்தேன், அங்கே நல்லா சாப்பிட்டேன், எல்லாம் இருந்தது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பாருங்க, அந்த பிள்ளைகளை எதுக்கு கொண்டு வந்தார்னா, அவர் நாமத்தை தொழுது கொள்ள தான் கொண்டு வந்தார். அவர் கொடுப்பேன் என்று சொன்னது என்ன இடம்னா, பாலும் தேனும் ஓடுகிற இடம், எல்லாம் இருக்கிற இடம், கானான் தேசம் எல்லாம் இருக்கிற. இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்க ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். எந்த தேசமும் அதை அட்டாக் பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையும் இஸ்ரேல் தேசத்தை தொட முடியாது. பின்வாங்கி தான் போவாங்க, அடிப்பாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. எகிப்து வரும்போதே பார்வோன் எவ்வளோ ட்ரை பண்ணான், அந்த ஜனங்களை அந்த தேசத்தில் போக விடக்கூடாது. சத்ருவானன் பின்னிட்டு திரும்புவான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான். அப்போ நமக்கு எப்பவுமே ஜெயம் கொடுக்குற தேவனை பற்றியே நம்ம திங்க் பண்ணி கொண்டிருக்கணும். தோல்வி நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. வியாதி என்ன வந்துட்டா உடனே ஒரு முறுமுறுப்பு, அடுத்த வேலைக்கு தேவைகளை இல்லைன்னா ஒரு முறுமுறுப்பு. சுரேஷ் அருமையான ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரே சொல்லுவார், நான் சொல்லக்கூடாது, அருமையான சாட்சி. அடுத்த காரியத்துக்கு நாம் போகிறதுக்கு முன்னே ஆண்டு சமூகத்தில் நம்ம உட்காரணும். அப்போ நம்ம பதில் கொடுப்பார். நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாது, அன்றொன்றில் காரியம் அன்றொன்று முடிஞ்சிட்டோம். மருவத்தில் கொடுப்பேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஒரு மருவத்தில் கொடுப்பேன். அந்த மருவத்தில் எப்படி இருக்கும்? ஆராத முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களா இருக்கும். ராபா ரிக்கா ராபா ரீ லிக்கா லாபா ராபா. சூழ்நிலையை பார்க்கக்கூடாதுங்க, சூழ்நிலை நம்ம பார்க்கக்கூடாது.
போராட்டத்தை பார்க்கக்கூடாது. அஞ்ஞானிகள் போராட்டம் பண்ணுவாங்க, என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு போதாது தான். கிறிஸ்தவர்கள் யாரா போய் போராட்டத்தில் நிற்கிறாங்களா நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா அவருடைய தேவ ராஜாதி ராஜா, அவர் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறவர், யெகோவா ரப்பா சுகம் கொடுக்கிறவர், யெகோவா ஷம்மா அவர் நாமம் பலத்த துருகம். அந்த வசனம் அதை படிக்க சிஸ்டர். அப்படியே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தான் சொல்கிறாரு, முதல்ல பயப்படுகிறவர்கள். பயம் வந்துட்டாலே எல்லாம் வந்துடும், பயம் வந்துட்டாலே எல்லாம் வந்துடும். அந்த வசனத்தை நல்ல இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க, பதித்து கொள்ளுங்க. அப்பா நீ சொன்னீரப்பா, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கத்தை நான் தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று எழுதி இருக்கிறதே. நான் பயப்பட மாட்டேன்ப்பா, பயப்பட மாட்டேன்ப்பா. நம்ம பயந்தாலே பிசாசன் பக்கத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். பயமும் பிசாசும் ஒன்று. பயந்துட்டாலே எல்லா காரியத்தையும் நடப்பிக்க முடியாது, எந்த காரியத்தையும் மேற்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த காரியத்தை நமக்கு நேரடியாக நடக்கிறதோ, ஆண்டவரே இந்த காரியம் என்னமா இருக்கும், பாதத்தில் உட்காருங்க. யார் இந்த காரியத்தை செய்தது? இந்த காரியத்தை யார் செய்தது? மரியாள் பாதத்தில் உட்காந்தாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், கிருபை பெற்றவளே மரியாளே, நீ வாழ்க, நீ பயப்படாதே. இந்த காரியம் என்னமா முடியும்னு மரியாள் பயந்தாங்க. நீ பயப்படாதே, பரிசுத்த ஆவியினால் உனக்கு அருளப்பட்ட கர்ப்பத்தி கனி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அவங்க எதுக்கு பயந்தாங்கன்னா, நிச்சயம் பண்ணிட்டேன்னு, நிச்சயம் பண்ணிட்டாரு, யோசிப்பை நிச்சயம் பண்ணிட்டாரு, இந்த காரியம் என்னமா முடியும்பா. அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டுங்க. லூக்கா 1:50 அழகா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியம் மாறுதலாய் முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. அப்போ வசனத்தை நம்ம படித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இதில் பாருங்கள், அந்த பயப்படுற காலத்தில் இவங்களாம் எங்கே போக முடியாது? பச்சை ராஜ்யத்துக்கு பங்காளியாக இருக்க முடியாது. படிங்க அப்படியே. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் எல்லாரும் அப்படிதான். ஊழிய செய்கிறாரு, இவருக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்கும், இவருக்கு ஒரு பொருளாசை இருக்கும், இவருக்குள்ள ஒரு இச்சை இருக்கும். ஆண்டவர் நாமத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அத்தனையும் விக்கிரகம் தான். கரங்களை தட்டுவோமா? அப்போ நமக்கு எங்கே போய் நேரிடுது பாருங்கள். பயப்படுகள் அவிசுவாசிகள் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க? எரிகிற. எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு பாருங்கள், ஆண்டவர் தீர்ப்பு யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதுதான் நான் எல்லாரும் சொல்கிறேன், வாரம் சபைக்கு தவறாதீங்க. நமக்கு ஏதாவது காரியத்தில் நம்ம தவறு செய்தாலும் நம்ம சபைக்கு வந்து அறிக்கைட்டாலே மன்னிச்சிடுவார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் நம்ம பங்குடையாக இருக்கக்கூடாது. நேற்று விபச்சாரத்துக்குன்று நாங்கள் ஜெபம் பண்ணோம், தனியாக விபச்சாரம் வேசித்தனம். இன்றைக்கு இந்த செல்ஃபோன் காரியம், நேற்று நடந்த அந்த செலிப்ரேஷன், இயேசுவும் அந்த நாட்களையும் ஒன்றா சேர்த்துறாங்க. அவர் அன்புள்ளவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். யோவான் 3:16 எடுத்து வாசிங்க சிஸ்டர். படிப்பு நமக்கு என்ன ஆகுது?
படிப்பு நமக்கு இழைப்பு, படிப்பு இழைப்பு. ஞானத்துக்காக படித்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை வைத்து என்ன பண்ணோம், காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அந்த ஞானத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இந்த இதில் பாருங்கள், பயப்படுவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள். நேற்று பண்ணுங்க எல்லாமே அருவருப்பானவங்க தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம பிள்ளைங்க யாரும் போயிருமா, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஸ்டேட்டஸில் கூட அந்த இதெல்லாம் வரல. என்னமோ வேதனை வருத்தமாகி போச்சு. தவறு, ஆண்டு விரோதமான காரியங்கள். வேலண்டைன்ஸ் என்ற அர்த்தம் இல்லாமல் அது ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த அது ஒரு பேர். அர்த்தமில்லாமல் ஜீசஸை உள்ளே சேர்க்கக்கூடாது. ஆண்டவர் அறியாதவங்க செய்யலாம், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அருவருப்பானவர்கள், அருவருப்பானவர்கள். பிரியமானவர்களே, அந்த அருவருப்பானவர்கள் அட்ட லிஸ்ட்டு பாருங்கள். கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், பொய்யர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அருவருப்பு என்பது ஒரு அர்த்தம். கொலைபாதகர், கத்தியில் குத்தி கொலை பண்ணது கொலை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கத்தியில் குத்தினா தான் கொலை இல்லை. ஈரத்தில் குத்தப்பட்டதான் குத்தப்பட்டவங்களும் கொலை தான். ஆமாம், நம்ம ஆண்ட பிள்ளைங்க வார்த்தைனால குத்துறாங்களா, அதுவும் ஒரு கொலை தான். அது ஒரு கொலை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விபச்சாரக்காரர், ஆண்டவருக்கு அடுத்து எந்த காரியத்தை நம்ம ஆசைப்பட்டாலும் விபச்சாரம் தான். நல்லா இருக்கே, கண்ணில் பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணியாச்சு, என்ன பண்ணியாச்சு, விபச்சாரம் பண்ணியாச்சு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அவர் சொல்கிற வார்த்தையை வாசிங்க. டீச்சர், அவர் ஆசிரியர். போன வருஷம் பாக்கியத்தை பற்றி நம்ம பேசணும். அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 12 வசனத்தை பற்றி நம்ம தியானித்தோம். அந்த 111 வசனங்களை வாசிங்க. அவர் சொல்லிக் கொடுக்குறார் பாருங்கள். வார்த்தைகள் அப்படி படித்து தியானிங்க. இன்றைக்கு பிரிப்பீங்க, இன்றைக்கி மூடினீங்கன்னா அதோட அடுத்த வாரம் தான் பிரிக்கிறீங்க. நான் பார்க்கல, ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் கோபம் முட்டக்கூடாது. அந்த லிஸ்ட்டு தான் அது. எந்த லிஸ்ட்டு? விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர். இந்த லிஸ்டெல்லாம் வந்து என்ன லிஸ்ட்டுனா, ஆண்டவருக்கு மேலாய் நம்ம எதை நேசிக்கிறோமோ, எதை விரும்புகிறோமோ எல்லாமே நம்ம என்ன ஆயிடும், வேசித்தனங்களாயிரும், விபச்சாரம் செய்வர்களாயிரும். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் ஏது? ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்துட்டா போதுங்க. நல்லா புரிஞ்சுக்க. உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கும் சமயமாக இருக்காது, சமயம் இருக்காது. ஒரு காரியம் நமக்கு இடலாக இருக்குதா, இடல் உண்டாக்குதா, நமக்கு இடல் உண்டாக்கணும்னு ஆண்டவர் பார்த்துக்குவார். வசனம், இவருக்கு சிறுப்பிள்ளை ஆனால் இவருக்கு ஒரு இடல் உண்டாக்கினால் அவனை எங்கே கட்டி போடுவேன்றாரு? எந்த கல்ல? கடலில் கட்டி போடுறேன்றாரு. நமக்கு ஏதாவது காரியம் இடலாக இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த உடலில் உண்டாக்குற காரியங்களை கேளுங்க. அதை விட்டுட்டேன்னு வச்சுங்க, யூதாஸ் காட்டி கொடுத்தது போல நாமும் ஆண்டவரை காட்டி கொடுப்போம். ஒரு நாள் ஒரு சிலுவையில் அறைவோம். ஒரு நாளும் எல்லாம் இயேசு தான். இயேசு இல்லாமல் ஒன்றுமே இல்லை, இயேசு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்தை நம்ம பதித்து இந்த லிஸ்டில் இல்லாதபடி பொய்யர் அனைவரும் ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது, மிஸ் ஆக முடியாது. மறிச்சிட்டாலும் அவங்க எழுந்து வரணும். எழுந்து வந்து நியாயத்தீர்ப்பு நாளில்
அக்கினி கடலாகிய கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவாங்க. அங்கே கூட போய் அவங்களுக்கு என்ன இல்லை மரணம் இல்லை. அவங்கள என்ன பண்ணுவாங்க? பூச்சி புழுவும் அவங்கள அப்படியே சங்கரித்து கொண்டு இருக்கும். அவங்க புழு அவியாது, அவங்கள பூ அழியாது. அந்த அந்த கந்தக கடலில் தள்ளப்பட்ட அனைவரும் அங்கேயும் அவங்க மரணம் இல்லை. அவங்களுக்கு ஆக்கினை. எவ்வளோ பேசுகிறாங்க இந்த உலகத்தில், எவ்வளோ காரியம் தீமை செய்கிறாங்க. ஆண்டவர் தீமைக்கு நன்மை செய், தீமை விட்டு விலகு, தீமை விட்டு விலகு. நேற்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்ம சிஸ்டர். சாதனம் அதிகமாக செய்துட்டேன்யா, நல்லா ரொம்ப பேர் வரலையா, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ கொடுங்க, இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க. ஒரு ஊழியனா வந்து கலந்துங்க. நம்ம போயிட்டு சபையால் போய் அவளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த ஊழியத்துக்கு போனோம் நாங்கள். பாருங்கள், அதாவது நானும் மனுஷன் தானே. காலையில் சுரேஷ் சொல்கிறப்படினா யா கண்ணெல்லாம் சிவந்துருக்குன்னா யா தூக்கம் இல்லை நைட்டு. அப்படியே ஜெபம் பண்ணு. கொசு வீட்டில் இங்கே சபையில் கொசு வந்தது. குளிர் ஒரு பக்கம். ஜான் கூப்பிட்டான் வாங்க நான் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நாங்கள் படுத்துக்கிறோம். இல்லை நம்ம ஆசை அதை மட்டும் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஆசீர்வாதப்படையும். இந்த வீட்டு ஜெபத்துக்கு வாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நமக்கு என்ன குறை இருக்கோ அங்கே அந்த இடத்துல நம்ம அந்த வார்த்தையினால் நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார். அருமையான வார்த்தை நேற்றுக்கு கடந்து வந்து நம்ம அவங்க மத்தியில் பெரிய சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பதித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஆயுசு சம்மந்தப்பட்டமான காரியம். நமக்கு ரொம்ப பேர் மரித்து போகிறாங்க, சின்ன வயது கூட மரித்து போகிறாங்க. இந்த கடலில் அவங்க பங்கெடுவாங்க. ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, ஆண்டு சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ முதல் சத்தியம் அறிஞ்சு கொண்டால் தான் குமாரன் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். உங்களதை கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக ஆண்டவத்தை விசுவாசமாக இருங்க, தேவத்தை விசுவாசமாக இருங்க. இந்த வசனத்தில் உங்கள் கண்கள் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து, அடுத்த வசனம் வாசிங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்போ நாம் இருக்கிற நமக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நேற்றுக்கு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க, பரவாயில்ல. ஸ்கூல் போகாத பிள்ளைங்கள்லாம் சபைக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் இருந்தனால பிள்ளைங்க போயிட்டாங்க, படிப்புக்காக போயிட்டாங்க. சபையில் ஜெபம்னால கடந்து வாங்க. இந்த உபதேசம் ரொம்ப அவசியமானது, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. அவர் உபதேசித்து சொன்னதாவது பாக்கியம் பாக்கியவங்களா இருப்பீர்கள், பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள சபைக்கு வந்து அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பைபிள் எடு, பெரம்பு எடுங்க, பரவாயில்ல, பெரம்பு எடுங்க, அடிக்கிறதுனால அவன் என்ன பார்க்க மாட்டான், சாக மாட்டான். சபைக்கு வரலாம் விட்டுறாதீங்க, கொண்டு வாங்க. சபையில் வந்து உட்கார்றா, வாடா வா, சபையில் உட்காரு, சத்தியத்தை கேளு. அப்போ பிள்ளைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். பிள்ளைங்க எழுப்பி பிரகாசிப்பாங்க. இப்போ விட்டுட்டா வாலிப வயதில் விட முடியாது. வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் செய்வான், அவருடைய வசனம்தான். எந்த பிள்ளைகளும் விடாதீங்க. படிக்க சிஸ்டர். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். பாருங்க, வீட்டுக்கு சபைக்கு அடுத்தான காரியம். வீட்டில் கூட
சபைக்கு வந்தவன் தான் பைபிளை பிரிக்கிறீங்க, வீட்டில் போனால் யாரை பிரிக்கிறீங்க? நான் பார்க்கல, ஆண்டவர் பார்க்குறாரு. பொய்யர் அனைவரும் பொய் பேசக்கூட ஆண்டு விஷயத்தில். படிங்க, டெய்லி பைபிள் படிங்க. நம்மளுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுற அந்த கிருபை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ வார்த்தையை விசுவாசத்தை படிக்கிறோமோ அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பெருகப்ப. 120 வயதுன்றது சாதாரண காரியம் இந்த காலகட்டத்தில். பரிசுத்தவான்கள் கூட 70 வயது அடைய முடியல. அப்படி 70 வயது கடந்து வந்துட்டா கூட இதுக்கப்புறம் அவங்களால பலத்தோட ஊழியங்களை செய்ய முடியல, பலவீனப்பட்டு போகிறாங்க. பாஸ்டர் ஜோசப் பிரியகுமார் அடுத்த வாரம் மரிக்க போகிறாரு. இந்த வாரம் சபையில் சொல்கிறாரு, மரணம் என்பது எல்லோருக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். ஆனால் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரிடத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கணும். எல்லோருக்கும் அந்த மரணம் நிச்சயம் உண்டு. ஜனனம் ஒன்று தான், மரணம் நிச்சயம் உண்டு. எப்போ? அடுத்த வாரம் சாக போகிறாரு. இந்த வாரம் மரணத்தை பற்றி பேசுகிறாரு. நான் பெரிய ஊழியக்காரன் நினச்சிக்காதீங்க. நான் செத்தா கூட என் காதில் ரத்தம் வரும், என் மூக்கில் ரத்தம் வரும். எப்படி பாருங்கள், உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். அப்படியே மரண தருவாயில் ஒரு காதில் ரத்தம் வந்தது. ரொம்ப ஆச்சரியம். குடும்பமாக போய் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். ஒரு ஊழியக்காரத்தன் தன் மரணத்தை குறித்து அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாரு. நான் செத்தாலும் என் காதுலேருந்து ரத்தம் வரும். அந்த அவருடைய உடல் பக்கத்தில் போய் பார்த்தா ரத்தம் வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப ஆச்சு. அதை பார்த்து ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்க. அல்லேலூயா. ஆனால் மரணம் என்பது நிச்சயம். ஆனால் அந்த மரணம் எப்படி இருப்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆண்டவர் வசனத்தை எவ்வளோ பதித்து கொள்கிறோமோ அவ்வளோத்து அளவு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு அவர் என்ன பண்ணுவார்? தெரிய பண்ணுவார், அறிய பண்ணுவார். இன்னைக்கு பிரிச்சுட்டு மூடிட்டு அடுத்த வாரம் வந்து பிரிக்கக்கூடாது. படிக்க சிஸ்டர் வசனத்தை. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது பாருங்க, வீட்டில் உட்காந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிவி பார்ப்பாங்க. தவறு இல்லை, டைம் பாஸ் பண்ண நியூஸ் பாருங்கள். சீரியலுக்கு போய்டு சீரியஸ் ஆகிடுவீங்க. சீரியல் பார்த்தோம்னா சீரியஸ் ஆகிடுவீங்க. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அது என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லி, என் தாயாக இருந்தாலும் சொல்லி, என் தங்கச்சியாக இருந்தாலும் சொல்லி, சீரியல் பார்த்தா சீரியஸ் ஆகிடும். இப்போ தெரியாது நமக்கு. எப்போ தெரியும்? வெளிப்படுத்தல் 21:8 பார்க்காதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த என்ன தோணுதா? பைபிள் எடுங்க. உட்கார்ந்துருக்கிற போதும் அடுத்து வழியே நடக்கிற போதும் அப்படியே நீ பதித்தது கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசிரியராக இருந்து எல்லாவற்றையும் நடத்துகிறவர். அவர் தான் நமக்கு பரம வைத்தியர், அவர் தான் நமக்கு பரிகாரி, அதுதான் பிரதான ஆசாரியர். எல்லாமே இயேசு தான். இயேசு இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பயம் வரும். இயேசுவே பயப்படாதுன்னு சொன்னீரப்பா. வியாதி உன்னிட்டு விளக்குவேன் என்று சொன்னீரப்பா. நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீரப்பா. பதித்துக் கொள்ளுங்க, வசனத்தை பதித்துக் கொள்ளுங்க. நீங்கள் பதித்து மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, வீட்டில் உட்கார்ந்துருக்க போதும், வயலில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அது குறித்து பேசுங்க. கராபா சந்தாராபா இலி கலபா கராபா. நித்தியத்தில் நாம் பங்கடைவோம். நமக்கு இரண்டாம் மரணத்தில் பங்குள்ள மாற மாட்டோம். தேவ ராஜ்யத்தில் 1000 வருஷ சாட்சியில் நிச்சயமாக நம்மை கொண்டு போய் விடுவார். கர்த்தத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாளில் வசனத்தினுடைய சாராம்சங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரப்பா.
இன்னும் அதிகமாக நாங்கள் பதித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதிகமாக நாங்கள் வேதாகமத்தை படிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்போ மூடிட்டு அன்றைக்கி போய் திறக்கக்கூடாது ஆண்டவரே. அப்போ நடுவில் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. 7 பரிபூரணத்தை கூடி ஒவ்வொரு நாளும் நாள் பயன்படுத்துங்க. ஒரு சாப்டராவது படிங்க, தியானிங்க. அது உங்களோட பேசுவோம். ஏசப்பா பேசுவார், என் மகளே கேள், தியானி, ஆயத்தப்படு, கைக்கொள். இந்த 3 காரியத்தை அடுத்த வாரம் பார்த்துட்டு இந்த ஆசிரியர் காரியத்தில் நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார் என்று நாம் ஜெபிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்து இருப்பவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல உயிர்த்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. தகப்பனே, நாளிலே எங்களோட பேசினீரப்பா, எங்களோட பேசினீர் ஆண்டவரே, ஒரு வார்த்தையின்படி அப்பா. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவங்க ஆணைத்த தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவர்களை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வெளியே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதை குறித்து பேசுவீர்களாக என்று சொல்லி அது எங்களோட பேசினீரப்பா. வார்த்தை வல்லபல வார்த்தை ஆண்டவர், வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்பா. வார்த்தை எங்களை விடுதலை தரும் வார்த்தை
வார்த்தையின்படி எங்களை நடத்துங்கப்பா, வார்த்தைப்படி எங்களை நடத்துங்கப்பா. ஒரு வசனத்தை நாங்கள் படித்துக் கொள்ள, ஒரு நாள் வேதாகமத்தை படித்து தியானித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சேரத்தால் சம்பாதித்த சபையும் சபை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நாளில் வந்த பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாழும் பிள்ளைகளை, முதியவர்களை, கணவன் மனைவிமார்களை, சகோதர சகோதரிகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தி கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி சுதந்திரத்துக் கொள்ளட்டும் அப்பா, சுதந்திரத்துக் கொள்ளும். ஆளுகளை நாங்கள் பலன் பெற்றுக் கொள்ள முடியாது, ஆதரவை நாங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட பெரிய காரியங்களை செய்யப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மனத்தாழ்மையுடன் நாமத்துக்கு மகிமைக்கென்று நன்றி சொல்லி ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டேக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு விழப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவரே. ஆமென், அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும்